ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடெக்ஷனில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா. அமைச்சர் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காரு. மாதம் எப்போ சார் ரீடிங் எடுப்பேன்னு கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் எடுப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. நியூ போஸ்டிங் எப்போ தான் சார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வயசை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. சம்மர் டயத்தில் பவர் கட் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இலவச மின் இணைப்பு கொடுப்பீங்களா சார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாச கணக்கீடு எடுக்குன்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்போ நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளவு பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சட்டமன்றத்தில் நான் உங்களுக்கு உறுதியே சொன்ன முதலமைச்சருடைய உத்தரவு மாதாந்திர கணக்கீடு என்பது விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க. அதனாலதான் இப்ப நான் அவர் கேட்டப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். நீங்க சொல்லக்கூடியது இப்ப யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நாங்க வேலை பார்த்திருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்யற இடங்கள் தெர்மல் பிளான்டா இருக்கலாம், மின்சார வாரிய அலுவலகமா இருக்கலாம். ஆனா அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அவங்களை எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்? இல்ல இப்ப அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சட்டமன்றத்திலேயே அதுக்கான பதில் கொடுத்தோம். என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்ப கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்க போகுது. கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். அதே மாதிரி ஓய்வூதியர்கள் 58 60 இப்போ 62 ஆக்க போறதா நிதித்துறையில பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. அது உண்மைதானா? நாங்க இதுவரைக்கும் அப்படி எதுவும் பேசல. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த முடிவு எடுக்க முடியாது. இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு, உங்களுக்கே தெரியும். ஒரு துறையில மட்டும் அப்படி எடுக்க முடியாது. ஏதோ ஒரு செவி வழி செய்தியா யாரோ சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு செய்திகள் இதை பெருசாக்க வேண்டாம். ஏன்னா எல்லா துறைகள் சார்ந்தது அரசினுடைய கொள்கை முடிவு, பணியாளர்களுடைய கொள்கை முடிவு. சில பேர்லாம் 60 எங்களுக்கு ஏன் ஏத்துறாங்கன்னு சில பேர் கேக்குறாங்கல்ல. அதனால இந்த கேள்வி எதையோ டீ கடையில பேசுற மாதிரி ஒரு செய்திகள் வேண்டாம். தயவு செஞ்சு இன்னைக்கு நடந்த கூட்டம் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக சிறப்பான மின் விநியோகம், சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே இல்லை, இப்ப அது சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் அதுக்கான முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று நிதித்துறையினுடைய அனுமதிகளை பெற்று, ஏன்னா நிதி சார்ந்தது அது, நிதித்துறையுடைய அனுமதி பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்ற பிறகு அதற்கான அறிவிப்புகள் வரும். இல்ல சிலதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு, சிலது 3 மாதங்களில் முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு. அது அதற்கான கால வரையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. விரைவா அந்த பணிகளை முடிப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் 2312 கால் சராசரியா இந்த ஜனவரியில மட்டும் 20 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 2312 கால் சராசரியா வந்திருக்கு. அந்த எண்ணிக்கையும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது மீது வரக்கூடிய புகார்களும் குறைவா இருக்கணும், அது மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எனவே இந்த கோடை காலம் தான் மிக முக்கியமானது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோடை காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எப்படி இருக்குங்கிறது ஒரு நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அடித்தளமா ஒரு எடுத்துக்காட்டா அமையக்கூடியது. எனவே இந்த கோடை காலம் எப்படி கடந்த கோடை காலங்கள் சமாளிக்கப்பட்டது, அதே போல போன வருஷமா சம்மர் 20,830, இந்த வருஷம் 22,000 அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அதையும் முழுவதுமாக எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இருக்காது, அதுக்கான முழு நடவடிக்கை எடுத்திருக்கு. நன்றி.